கட்சி பேதமின்றி பரிசுத்த பாப்பரசரை வரவேற்க அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என பேராயர் பேரர் திரு மெல்கம் கர்தினால் ரஞ்சித் ஆண்டகை தெரிவித்துள்ளார். நீர்கொழும்பில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார். உலகிற்கு ஒரே ஒரு பாப்பரசரே உள்ளார். அதிகமானோர் இல்லை. அவரை இலங்கைக்கு அழைக்க விருப்பம் பெற்றோம். ஜன்னலின் ஊடாக முகத்தை காண்பிப்பதற்கு முன்னதாகவே நாங்கள் விருப்பத்தை பெற்றோம். அவர் தெரிவித்ததன் பின்னர் அந்த தேவாலயத்தின் ஜன்னல் ஊடாக மக்களுக்கு உரையாற்றினார். அதற்கு முன்னரே இலங்கைக்கு வருமாறு நான் அழைத்தேன். பல எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் தான் அந்த அழைப்பை விடுத்தேன். எனவே அவரின் விஜயத்தை தேர்தலுக்காக இல்லாதொழித்துக் கொள்ள வேண்டிய தேவை கிடையாது. ஆசியாவில் உள்ள சிறிய நாடு இது. பாப்பரசர் ஒருவர் இலங்கைக்கு வர விருப்பம் தெரிவித்தமை எமக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதமாகும். ஆகவே நாம் அவரை வரவேற்க தயாராக வேண்டும். யார் வெற்றி பெற்றாலும் எமக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் பாப்பரசரை வரவேற்க வேண்டும். வெற்றி பெறுவர்களும் தோல்வியடைந்தவர்களும் நாமும் ஒன்றிணைந்து வரவேற்பளிக்க வேண்டும். පිළිගන්න දිනනායත් පරදිනායත් දෙගොල්ලොම එකට එකතු වෙලා